ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா வாட்டர் மெலனை பற்றி தாங்க பேச போகிறோம். வாட்டர் மெலன் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தோன்னா கானா வினோத் பிரவீன் கூட செம்ம சண்டை நடந்தது காலையில். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிரஜன் கூட ஒரு சண்டை போட்டிருந்தாரு. பிரஜனுக்கு இவருக்கும் வந்து சண்டை ஒன்று முட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திவ்யா எங்கே இருக்காங்களோ அங்கே தான் போய் பக்கத்தில் உட்காருது, அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறது. அவங்க வந்து நீ பார்த்தாலே பிடிக்கல, என்கிட்ட பேசாதன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி வந்து விடுற மாதிரில துரத்தி பேசணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கார் இந்த ஆள். என்னதான் பண்ணுறது தெரில. எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ஆளை வெறுப்பேற்றுன்றதுக்காகவே திவ்யாட்ட போயிட்டு பக்கத்தில் உட்காருது, அவங்கள தூக்கி சுற்றுறது, அவங்க கையில் முத்தம் கொடுக்குறது, அவங்கள வர்ணிக்கிறது, இப்படி பண்ணுறதால இந்த ஆள் கொஞ்சம் ஒரு கட்டத்து மேலே காண்டாயிட்டு வெளில போயிட்டு உட்காந்துட்டாரு. அப்புறம் பக்கத்தில் போயிட்டு எல்லாரும் உட்காந்துன்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு சோகமான பாட்டுலாம் பாடியிருந்தாங்க. கம்முன்னு அதுக்கப்புறம் அமைதியாக தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தான் அந்த ஆள். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறான் அதே வேலையை. இவன் பார்த்தா சாண்டி கவின்னு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துலேயும் முந்திக்கணும் வாட்டர் மெலனு. ஸோ நான் தான்ற மாதிரி வராரு. ஸோ உண்மையாகவே வந்து அந்த ஆளுக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவுன்றது இல்லை. சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டுறாரு. நல்லா பச்சையாகவே கலாய்க்கிறாங்க. இதுக்கு மேலே எப்படி தான் அந்த ஆள் கலாய்ச்சா எப்படி திருந்த போகிறான்னு தெரில. நல்லாவே கலாய்க்கிறாரு. போகும்போது எனக்கு வந்து அந்த நவரசத்தை சொல்லிக் கொடுங்க, உங்ககிட்ட தான் கற்றுக்கணும்லாம் சாண்டி சொல்கிறாரு. ஓகே சார், அது வந்து உண்மையாகவே எடுத்துக்கிறான் அந்த ஆள். நடிக்கிறாரா இல்லை வந்து உண்மையாகவே அந்த ஆள் புரிஞ்சிக்க தெரியலையான்னு உண்மை தெரில மக்களே. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆள் உண்மையாகவே இன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி தான் அந்த திவ்யா பொண்ணை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிச்சு. அப்போன்னு கேட்க மாட்றான். துரத்தி அந்த பொண்ணை சுற்றியே தான் வரான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.